நல்ல ஒழுங்கான முறையில் கிரகித்து கவனித்து கேட்டுக்கொள்ளுங்க. என்றால் இப்போ வட்டின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் என்ன, 1 லட்சம் கொடுத்துட்டு 1/10 வாங்கிறது, அல்லது மாதம் மாதம் 5 வீதம் 4 வீதம் என்று வாங்குவது மட்டும்தான் வட்டி என்ற சிந்தனை தான் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆனால் இந்த வட்டியில் எச்சரிக்கையாக இருப்பவர்கள் கூட வியாபாரத்தில் உள்ள வட்டியில் அறியாமையினால் விழுந்து விடுகிறார்கள். இப்ப சில பொருட்கள் என்று சொன்னோம் ஏற்கனவே, சில பொருட்களில் மேலதிகமாக பெறுவது அதான் வட்டி என்று வந்து சில பொருட்கள் என்ன இங்கே குறிப்பிடப்படுகின்ற 6 தான் அந்த சில பொருட்கள். 1 தங்கம், 2வது வெள்ளி, 3வது மணிக்கோதுமை, 4வது தொலிக்கோதுமை, 5வது பெரித்தம்பளம், 6 உப்பு சால்ட். இந்த 6 பொருட்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வட்டிக்குரிய பொருட்கள். இப்போ வாங்க ரிபா அல் ஃபதுல். அது எனக்கு தெரியாது நன்றி எழுத்தா. தொலிக்கோதுமை, மணிக்கோதுமை. கோதுமையில 2 வகை இருக்கு, ஷாயிர் கம்ஹன்னு சொல்லுவாங்க. ஷாயிர் ஒன்று இருக்கு, கம்ஹண்டு இன்னும் ஒன்று இருக்கு. இது அரபு நாடுகளில் கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களுக்கு தெரியும். அது அது 1 வட்டி, சாரி தங்கம், 1 தங்கம், 2வது வெள்ளி, 3வது மணிக்கோதுமை, 4வது தொலிக்கோதுமை, 5வது பேரிச்சம்பளம், 6வது உப்பு. நினைவில் வச்சுக்கொள்ளுங்க இந்த 6ஐயும். மற்ற பொருள்ல வட்டி வராது. பணம் இல்லை, ஆமா பணமே வரலே. பணம் என்று ஒன்று இருந்துச்சா? பணத்தை தீர்மானிப்பது எது? தங்கம் அல்லது வெள்ளி. தங்கம் அல்லது வெள்ளி. பணத்துக்கு ஜக்காத்தும் கிடையாது. ஜக்காத்துடைய விஷயத்துல பணம் என்ற விஷயமே கிடையாது. ஜக்காத்துல குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எதை வைத்து ஜக்காத் பணத்தை கொடுக்கிறோம்? தங்கம் அல்லது வெள்ளியை வைத்து தான். அதுதான் நம்ம பார்த்துட்டோம். கடனோடு தொடர்பான வட்டி, கடனோடு தொடர்புடைய வட்டி, அது வேற விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது பின்னால வரும் எப்படின்றது இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம பார்க்க போறது சில நேரம் உங்கள சிலருக்கு புதிய விஷயமாக இருக்கும். இந்த வட்டி என்பது வியாபாரத்தில் உள்ள ஒரு புதிய டாபிக்காக இருக்கும். இந்த 7 பொருள், அந்த 6 பொருட்களிலும் வட்டி இடம்பெறும். எப்படி வட்டி இடம்பெற போகுதுன்னு பாருங்க. முதலாவது வகை ரிபல் ஃபதுல். ரிபல் ஃபதுல் என்றால் வட்டி இடம்பெறக்கூடிய ஒரே வகையான பொருள்களை மாற்றும் போது அதிகமாக பெறுவது. எக்ஸ்சேஞ்சிங், மாற்றது என்றால் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஒரே வகையான பொருட்களை மாற்றும் போது அதிகமாக வாங்குவது வட்டியாகும். புரிஞ்சுட்டா? வரைவிலக்கணம். உதாரணத்தை பாருங்க. 1 கிலோ நல்ல பேரித்தம்பழம் கொடுத்து விட்டு 2 கிலோ ஒரு தரம் குறைந்த பேரிச்சம்பழத்தை வாங்குவது. நம்ம யாருன்னு கேட்டால் நாம் முஸ்லிம்கள். நம்ம யாரு? முஸ்லிம்கள். முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம்? கட்டுப்படுபவன். ரைட்? அல்லாஹுடைய தூதர் ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டால் அந்த தீர்ப்பில் மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நீங்க கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதில் பின்னால வரும் இன்ஷா அல்லாஹ். உங்களோட கேள்வி நியாயமான கேள்வி, எல்லோருக்கும் முழு பேருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்விதான். இப்போ நல்ல ஈச்சம்பழம் 100 ரூபா கிலோ, மோசமான ஈச்சம்பழம் கிலோ 30 ரூபா. இப்ப இது என்ன சொல்லுதுன்ற ஹதீஸ் இப்ப பின்னால வரப்போகுது. நீங்க பேரிச்சம்பழம் வாங்குறதா இருந்தால் பேரிச்சம்பழம் எவ்வளவு கொடுத்து வாங்குங்க.
அஜுவா ஈச்சம்பழம் என்ற பேரிச்சம்பழத்தை நீங்க போய் கேட்டால் நல்ல ஒரிஜினல் அஜுவா வந்து ஒரு 200 ரியாலுகிட்ட இருக்கும். அதே டைம்ல 10 ரியாலுக்கு 7 ரியாலுக்கு எல்லாம் ஈச்சம்பழம் இருக்கும் உங்கள்கிட்ட. நீங்க 200 ரியால் கொடுத்து அஜுவா வாங்குங்க, 7 ரியால் கொடுத்து சாதாரண பெரிச்சம்பழத்தை வாங்குங்க, பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள்கிட்ட இருக்கி 1 கிலோ அஜுவா ஈச்சம்பழம், என்னிடம் இருக்கிறது 7 ரியால் பெறுமதியான பேரிச்சம்பழம். நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம்னால எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியதான். புரியுதா? அதுல எந்த கூடுதல் குறைவும் வைக்க கூடாது. கூடுதல் பண்ணினாலும் குறைவு பண்ணினாலும், இப்போ கூடுதல் என்று சொன்னா நீங்க உங்களோட அஜுவா ஈச்சம்பழத்தை கொடுத்துட்டு நீட்ட கேட்குறீங்க, உங்களுடைய பேரிச்சம்பழத்தையும் இன்னும் மேலதிகமாக 5 கிலோ பேரிச்சம்பழமும் கொடுங்கன்னு சொல்றீங்க. வட்டி அதுவும் வட்டி எத்தனை ஆகும்? 1 கிலோ கொடுத்தா 1 கிலோ. இப்ப இது இந்த பிரச்சனை நமக்கு பெரும்பாலும் வாரல. பேரிச்சம்பழம் எங்க பிரச்சனை வருது? தங்கத்துல பிரச்சனை வருது. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இந்த வட்டியை சிம்பிளா பண்ணிட்டு இருக்கிறாங்க, கணவன்மார் எல்லாம் ஃபுல் சப்போர்ட். இப்ப வட்டி வட்டின்னு சொன்னோன்னு நம்ம நினைச்சிருக்கிறோம்டா எல்லாரும் கேள்வி இன்ஸ்டால்மெண்ட்லாம் பிரச்சனை வருது. ரைட், பேங்க்ல போய் அல்லது ஒரு பத்திரத்தை கொடுத்துட்டு வாங்குற வட்டியை தான் வட்டின்னு பேசிட்டு இருக்கிறோம். இந்த வட்டியை பற்றி யாரும் பேசுறதும் இல்லை, யாரும் எச்சரிக்கையா இருக்கிறதும் இல்லை. இதுதான் ரிபல் ஃபதுல். ஃபதுல் என்றால் மேலதிகம். ரிபல் ஃபதுல் என்றது என்ன? மேலதிகமாக உள்ளது தான் ஃபதுல் என்றது, மேலதிகமாக. அதான் சிறப்பு என்றோம். ஃபதுல் என்றது சிறப்பு என்ற கருத்தும் இருக்கு, மேலதிகம் என்ற கருத்தும் இருக்கிறது. ரிபல் ஃபதுல்னா மேலதிகமாக கேட்பதன் மூலம் வரக்கூடிய வட்டி. என்ன மேலதிகமாக கேட்பது? அந்த 6 மறந்துடாதீங்க. எல்லா பொருட்களுக்குள்ளேயும் கொண்டு அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. 6 பொருட்கள் என்ன? தங்கம், வெள்ளி, மணிக்கோதுமை, தொலிக்கோதுமை, பேரிச்சம்பழம், உப்பு. இந்த 7 பொருட்கள் தான். சில கருத்து 6. இந்த சில கருத்து வேறுபாடுகள் வருது. இதுல உள்ள இல்லத், ஏன் இது ஹராமாக்கப்பட்டது, இந்த பொருட்கள் 7 வந்து நிறுக்கப்படக்கூடிய பொருட்களா அளக்கப்படக்கூடிய பொருட்களா என்ற ஒரு கருத்து வேறுபாட்டை கொண்டு வந்து கியாசின் அடிப்படையில் மற்ற பொருட்களும் நிறுக்கப்படக்கூடிய அளக்கப்படக்கூடிய பொருட்களுக்குள்ள வரும் என்று சில அறிஞர்கள் கருத்து சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி இந்த 7 6 மாத்திரம்தான். இந்த 6 மாத்திரம்தான். ரைட், இந்த 6க்குள்ளதான் இந்த பிரச்சனை வரும். இப்ப பாருங்க ஹதீஸ. புகாரில 2175, 176, முஸ்லிமில் 1584. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்-தஹபு பித்-தஹப், தங்கத்துக்கு தங்கம், வல் ஃபித்தா பில் ஃபித்தா, வெள்ளிக்கு வெள்ளி, வல் புர்ரு பில் புர்ரி, மணிக்கோதுமைக்கு மணிக்கோதுமை, வஷ்ஷஈரு பிஷ்ஷஈரி, தொலிக்கோதுமைக்கு தொலிக்கோதுமை, வத்தம்ரு பித்தம்ரி, பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழம், வல் மில்ஹு பில் மில்ஹி, உப்புக்கு உப்பு, மசலன் பி மசலின், அதப்போல இது, அதப்போல இது, எதம்பியத், உடனே உடனே, எதம்பியதுன்னா கையோடு கையாக, உடனுக்குடன் இருக்க வேண்டும். மசலம் பி மசல், அத போல இருக்க வேண்டும். எதம்பியத், உடனே கையோடு கையாக இருக்க வேண்டும். ஃபமன் ஜாத, ஒருவர் அதிகமாக கொடுத்தால், அவிஸ்தஜாத, அதிகமாக கேட்டால், ஃபகத் அர்பா, அவர் வட்டியை செய்து விட்டார். அதிகமாக கொடுத்தால், அதிகமாக கேட்டால் வட்டியை செய்து விட்டார். இது தியரி. ரைட், இது சில நேரம் வேறு வேறு விளக்கங்கள் சொல்றதுக்கு யாராவது முயற்சி செய்யலாம். அதுக்கு முற்றுப்புள்ளி போல புகாரியில 2201வது ஹதீஸாக இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அபூ சயீதுல் குத்ரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஅமல ரஜுலன் அலா கைபர், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருக்கு ஒருவரை பொறுப்பாக ஆக்கினார்கள். ஃபஜாஅஹு பிதம்ரின் ஜனீப், அவர் அந்த பொறுப்பாக ஆக்கப்பட்டவர் நல்ல பேரிச்சம்பழங்களை கொண்டு வருகிறார்.
ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரிடம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அகுல்லு தம்ரி ஹைபர் ஹகதா, ஹைபரில் உள்ள எல்லா பேரிச்சம்பழங்களும் இந்த நல்ல பேரிச்சம்பழங்கள் தான் இப்படித்தானே இருக்கும் என்று கேட்ட உடனே அவர் சொல்றார், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி இல்லை. இன்னா லனஅஹுது ஸாஅ மின் ஹாதா பிஸ்ஸாஇனி, நாங்கள் 2 சா பேரிச்சம்பழங்களை கொடுத்து விட்டு இது இந்த வகையான பேரிச்சம்பழம் 1 சா வாங்கிக் கொள்கிறோம். வஸ்ஸாஇனி பிஸ்ஸலாஸா, 3 சா பேரிச்சம்பழங்களை கொடுத்துட்டு 2 சா பேரிச்சம்பழங்களை வாங்குகிறோம். புரியுதா என்னண்டு? அதாவது கொடுக்கிறது மோசமான பேரிச்சம்பழம், வாங்குகிறது நல்ல ஜனீபான பேரிச்சம்பழம். அப்ப இவர் சொல்றார், நாங்க மோசமான பேரிச்சம்பழம் 2 சா கொடுத்துட்டு இந்த வகையான பேரிச்சம்பழம் 1 சா எடுப்போம். அதே போன்று 3 சா கொடுத்துட்டு 2 சா எடுப்போம் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஃஅல், இப்படி செய்யாதீர்கள், இப்படி செய்யாதீர்கள். பிஇல் ஜம்அ பித்தராஹிம், எல்லா மோசமான ஈச்சம்பழத்தையும் முதல் கேஸுக்கு வில்லுங்க, திர்ஹமுக்கு வித்துட்டு சும்ம இப்தா பித்தராஹிமி ஜனீபா, பிறகு கேஸை கொடுத்து நல்ல பேரிச்சம்பழத்தை வாங்குங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன் ஏற்கனவே சொல்லியாச்சு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதாக இருந்தால் 2ம் ஒரு அளவாக இருக்க வேண்டும், ஒரே அளவாக இருக்க வேண்டும். இது 3 கிலோ கொடுத்தால் அதுவும் 3 கிலோ, இது 1 கிலோ கொடுத்தால் அதுவும் 1 கிலோ. ரைட்? இதுதான் ரிபல் ஃபضல் என்று சொல்வது. இந்த 6 விஷயங்களில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று என்ன? மசலம் பி மசல், சேமாக இருக்க வேண்டும். 2வது கையோட கையாக அந்த இடத்திலேயே பிசினஸ் முடியணும், அந்த இடத்திலேயே முடிய வேண்டும். மேலதிகமாக கொடுத்தாலும் கேட்டாலும் அது வட்டியாகும். இப்ப இதுல நமக்கு தெளிவாக உள்ள பிரச்சனை சில நேரங்கள்ல இந்த ரைஸ்ல வரும். அரிசி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பாஸ்மதி அரிசி, வேற வகையான நாட்டு அரிசி, எல்லாமே ஒரு ஜின்ஸ் தான். என்ன ஜின்ஸ்? அரிசி. ஜின்ஸ்னா வகை, எல்லாமே ஒரே வகை தான் அரிசி. அது விலை கூட குறை ஏற்படுத்தினது நாம. எனவே ஈஸியான வே என்ன? வித்துட்டு வாங்கிறது. இப்ப நகைக்கடைகளுக்கு போகக்கூடியவர்கள், தங்க கடைகளுக்கு போகக்கூடியவர்கள் பழைய நகையோடு செல்கிறார்கள். பழைய தங்கத்தோடு சென்று முதல் நகைக்கடைக்காரர்கிட்ட அந்த பழைய தங்கத்தை கொடுக்குறாங்க, அல்லது புது தங்கத்தை கேட்குறாங்க. கேட்டுட்டு ஒரு 10 கிராம் ஒரு செயின் வாங்க போறாங்க. இவங்க கொண்டு போனதும் 10 கிராம் பழைய செயின். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட பழைய செயின் 10 கிராம் இருக்கு, இதை புதுசா கொடுங்கன்னா அவர் உடனே கால்குலேட்டர்ல அடிச்சு பார்த்துட்டு சொல்லுவார், இன்னும் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கன்னு. சிம்பிளா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு வர்றவங்க அவ்வளவு பேரும் வட்டியோடு தொடர்பாக இருக்கிறார்கள். யாருக்காவது தெரியுமா ஏற்கனவே இப்படி வட்டி ஒன்று இருக்கின்ற? எப்படி அப்படி கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சு. அப்படி பண்ணிட்டாங்கண்டா ஓகே. அதுல கழிவுலாம் கழிச்சுட்டு போடுறப்ப 2800 கிராம் சொன்னாங்க. அதை போட்டுட்டு அது 5% இல்ல 10% கழிவு சொல்லிட்டு போட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டுறாங்க. நீங்க கொண்டு வந்த பொருளுக்கு இவ்வளவுதான் வேல்யூ. நீங்க வாங்குற என்ன நகை இருக்கிறோம் அதுக்குள்ள இதெல்லாம் சுத்தி போடும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி பண்ணினால் பிரச்சனை இல்லை. அரபு நாடுகள்ல இப்ப ஸ்ரீலங்காவில எல்லாம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி முதல்ல இந்த இதை போட மாட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் தான் பண்றாங்க, கொடுத்துட்டு வாங்குறாங்க. இது அந்த முறையில் பதிவு செய்யப்பட்டு இவருக்குரிய அமௌண்ட் ரிசர்வ் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட்டுக்கு பழைய நகைக்குரிய அமௌண்ட்டை ரிசர்வ் பண்ணிடுறார். அதுக்கு பிறகு அந்த காசை கொடுத்துட்டு புது நகை வாங்குறார். அது பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா பே பண்ணி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகத்தான் சொன்னாங்க, நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட்டுக்கு போய் உங்கள்கிட்ட இருக்கிற பேரிச்சம்பழத்தை உங்களோட விலைக்கு வில்லுங்க, விற்று விட்டு பிறகு அவர்களுடைய விலைக்கு அவர்களுடைய பேரிச்சம்பழத்தை வாங்குங்க.
அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, இது மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வீடுகளில் அரிசி மாற்றும் போது இப்போ என்ன செய்கிறாங்க என்றால் அரிசியாக மாற்றுவாங்க. அரிசை மாற்றுற நேரங்களில் இப்போ உடன் பிறந்த சகோதரிகள் பக்கத்து வீடு அல்லது நேபர்ஸ் அரிப்பவங்க ஒரு இன்றைக்கு எனக்கு அரிசி கொடுங்க, நாளைக்கு நான் அதை கொடுக்குறேன்னா மறுநாள் இப்போ வாங்கினது பாஸ்மதி நாட்டு அரிசினா 2 கிலோவை கொடுத்துருவாங்க 1 கிலோவுக்கு. இது சிம்பிளாக நடக்கும். இதெல்லாமே இந்த வட்டிக்குள்ளே தான் வந்து சேரும். இந்த 6க்கு வெளியே நீங்க மேலதிகமாக கொடுக்கறது உங்களோட விருப்பம். 6க்குள்ள கரெக்டா இருக்கணும்.